ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 103வது சங்கீதம் 11வது வசனம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிற பொழுது இந்த தேவனுடைய கிருபையானது வான பரியந்தம் மட்டும் உயர்ந்ததாய் நிற்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகளிலே இந்த வானத்தின் உயரத்தையும் ஆழத்தினுடைய நீளத்தையும் ராஜாக்களுடைய மனதையும் நாம் அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் இந்த பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவ்வளவு அதிகமான ஒரு தேவனுடைய இரக்கத்தை, தேவனுடைய தயவை உங்கள் ஒவ்வொருவர் மேலே தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை இந்த காலையிலே நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இந்த இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ள தேவன் தம்முடைய இரக்கங்களை உங்களுக்கு காண்பித்து தம் விருப்பத்தின்படியே நீங்கள் செயல்பட வேண்டும், அவைகளை பெற்றிட வேண்டும் என்று சொல்லி இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவர்களாயிருந்தாலும் தேவன் நமக்கு அந்த பெரிய கிருபையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிருபை எனக்கு என்ன செய்யும்? லாபத்தை உண்டு பண்ணுமா, அல்லது நஷ்டத்தை உண்டு பண்ணுமா, அல்லது சும்மா ஏதோ கிருபை கிருபை என்று சொல்லி பெயரளவிலே அதை சொல்லி கொண்டிருக்கலாமா? இல்லை, ஒரு மனிதனுக்கு தகுதியே இல்லாத ஒருவனுக்கு ஒரு பெரிய வெகுமானம் கொடுக்கப்படும் என்று சொன்னால் அதை நினைத்து பாருங்கள். அப்படித்தான் இயேசு ராஜா நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த ஒரு தகுதியை, தயவை தேவன் நமக்கு காண்பித்திருக்கிறார். அந்த கிருபையை வைத்து இப்பொழுது நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷ சாலையை தேவன் திறந்து விட்டதை போல இந்த கிருபை பொருள்படுகிறதா இருக்கிறது. அந்த பொக்கிஷை சாலைக்குள்ளே எல்லாரும் போய்விட முடியாது. ஆனால் கிருபை ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் உள்ளே நுழைந்து விட முடியும். அதை போலத்தான் இந்த கிருபையை தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. So you are blessed with that grace of God. That grace of God you can achieve, you can grow, you can think like God thinks. தேவன் வாஞ்சிக்கிறபடி, விரும்புகிறபடி இந்த உலகத்தில் நீங்கள் சாதிக்க முடியும், வளர முடியும், யோசிக்க முடியும், செயல்பட முடியும். புலம்பலிலே 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் 3:22-23 நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அப்படி இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஒருவேளை அந்த கிருபையை குறைத்து விடுவாரா, அந்த இரக்கத்தை எடுத்து விடுவாரா, கிடைக்காமற் போய்விடுமா என்றெல்லாம் இல்லை. அதுக்கு முடிவே இல்லை. There is no end for that grace of God. 23 வாசிக்கிறோம், அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரியதாய் இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலையில அந்த கிருபை உங்க மேல தேவன் வைத்திருக்கிறார். உங்க மேல அந்த கிருபை இருக்குதுன்னு நீங்க உணர்ந்தாலே போதும். நீங்க அந்த கிருபைக்கு முன்னாடி இருக்கிற சகல மேன்மைகளையும், அந்த பரலோகத்துக்குரிய இரக்கங்களையும், ஆசீர்வாதங்களுக்குள்ளே நீங்கள் ஓடோடி விடுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையின்படியே நடத்துவாராக. நாம் செபிக்கலாம். மகா பரிசுத்தமான தகப்பனே, இந்த காலையில் நம்முடைய புதிய கிருபைகளை நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் நீர் ஊற்றுவீராக ராஜா. இவர்களுக்கு நீர் எவ்வளவு தயவு பாராட்டி இருக்கிறீர் என்பதை இவர்கள் உணர்ந்திட செய்யும். நம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தி, நீர் ஆசீர்வதித்து, எந்த நாளில் அந்த கிருபையின் மகத்துவங்களை இவருடைய ஆவி மனுஷன் உணர்ந்து கொள்ளபடி செய்வீராக. இரக்கங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நம்முடைய கரங்களை வைத்து நீர் ஆசீர்வதியும். நம்முடைய வல்லமை உள்ள கரத்திலே தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you.